மலர் வீசி காற்று மறை வீசி நிற்பதுவாம் சீலம்பொன்றுளி போல் சிறப்புடனே துவிவர மதியம் கூடை பிடிக்க வாயோ மறை வீச துதியோ வழிதீக்க தேவர் மிக ஓலமிட இத்தனை நல் சிறப்பு இயல்பாய் மூலங்கி வர புத்தியுள்ள நாரணரும் புறப்பட்டார் தட்சணமே நதியே பிறந்த நாராயணமூர்த்தி பதியின் அலங்காரம் பார்த்து வழி நடந்தார் கங்கைதனில் பிறந்த கிருஷ்ண மகநாதர் கங்கை வழி நோக்கி கண்ணோன் வழி நடந்தார் நடந்து வருகும் நல்ல வைகுண்டர் முன்னே கடந்து முன் போன காண்டாமீருகமோடு சிங்கமோடு ஆளி செங்கருடன் அங்கனுமன் பங்கமில்லாராஞ்சி பால் நிற பட்சிகளும் ஐந்து தலை நாகம் அஞ்சு பஞ்சாச்சாரை செந்தலை கருடன் செய்ய காண்டாமிருகம் காளியன் கண்காணாதே காடோடி வாழ்ந்திருந்த சாலிவில்லா மாமிருகம் சந்தவர்ண பட்சி முதல் தரும வைகுண்டர் தான் வந்தார் என்று சொல்லி பொறுமை குலங்களெல்லாம் புறப்பட்டு அகமகிழ்ந்து வந்து வைகுண்டர் மலரடியை பூண்டு கொண்டு சிந்தை குலமன்னா தெய்வ பெருமாளே வைகுண்டரப்போம் வருவீர் வருவீர் என்று கை கண்ட நிதியோம் காணாதார் போலிருந்தோம் கப்பல் கரை கண்டார் போல் கண்டோமே உம்மையும் தாம் செப்ப தொலையாத திருவடியை போற்றி செய்ய வாரோம் காணும் உடனே வைகுண்ட பெம்மானே தாரோம் காணியம் மோதுகு சாமி உன் பாதமதன் என்றிவைகளெல்லாம் இறங்கி தோளுதிடவே நன்றென்று அந்த நாராயணர் உரைப்பார் ஒரு விழி போருங்கோம் உண்மை இது தப்பாது இருவிழிக்கு உள்ளே என்னிடத்தில் வந்திருங்கோம் இருங்கோ முன்னையச்ச இடத்திலே போயிருங்கோ கருதி இருங்கோ கருத்தயர்ந்து போகாதுங்கோ அலைய விடாதிருங்கோ அஞ்சு பஞ்சமதையும் கூலைய விடாதிருங்கோ கூறு நினைவை உள்ளேற்றும் என்று அவ்வகைகளை
எம்பெருமான் சட்டமிட்டு அன்று அவர்களையும் அனுப்பி மீக நடந்தார். நடந்து பல திக்கு விட்டு நல்லவன வாசம் விட்டு கடந்து சில ஊரு விட்டு கடல் வழியே தான் நடந்தார். ரசகனிகளேத்து இரவு பகல் நடந்தார். விசை கொண்டராசர் விசையாபதி கடந்தார். வாரிக்கரை வழியே வரவேணுமென்று சொல்லி சூரிய புஷ்ப துற்ப கூறி பார்த்து வீரியநாதன் விரைவாய் வழி நடந்தார். கடலுள் பதிகை கண்டு கண்டே நடந்தார். மடமடன அட்டவணை பாரி தீர்த்தமாடி கடல் வாரார் காணுவோம் என்று சொல்லி திடமுடனே வாரி சென்று கண்டு தான் தோழவே முத்துக்கள் சங்கு முன்வந்து தண்டனிடம் பத்தும் பெரிய வைகுண்ட மன்னவரே இத்தனை நாளும் இயல்கலியனெதுவினால் சற்று வழி காணாதே சமுத்திரத்தில் உள்ளிருந்தோம் தரும பெருமானே சாமி நீர் வந்ததினால் நன்மையுடன் நாங்கள் நாட்டிலே வாரோங்கான் ஒரு சொல் வரைக்கும் உவரியிலே வாழ்ந்திருங்கோம் இரு சொல் ஆகு மட்டும் இங்கிருங்கோ என்று உரைத்து நடந்து வைகுண்டர் நாடி மீக வரவே கிடந்த நதியும் கீழ் கிடந்த காசுகளும் ஒக்க உயர வந்து உளமகிழ்ந்து தான் இருக்கும் திக்கன்று நாதன் செடந்தனை அழைத்து கைலாசம் தன்னை கட்டாய் வரவழைத்து ஒயிலாக இத்தனையும் முன்னே நீ கொண்டு சென்று காவல் செய்து கொள்ளுங்கோ கைலாசம் என்று உரைத்தார். தேவன் சட்டமிட்டு தெச்சனாமோகவென்று நடந்தார் துரிதமுடன் நாராயணனார் தட்சணத்தில் நல்ல நாராயணரும் நாடி வழி நடக்க வல்லவலமான மாமுனிவருங்கூட எல்லோரும் கூடி இயல்வாரி கரையே நல்லோர்களாக நடந்தார் காணம்மானே. வாதை பேயானதெல்லாம் வைகுண்டர் வாதமதை சீதமுடன் போற்றி தீபரணை காட்டி வர காட்டுகின்ற தீபமெல்லாம் காணாதவர் போலே நாட்டுக்கு உடைய நாராயணர் நடந்தார்
நல்ல குல தெய்வம் நாட்டம் அதை அறிந்து எல்லைக்கு உடைய ஈசர் வந்தாரெனவே இன்று முதல் வம்பருக்கு இயல் வகைதான் சூழ்ந்ததென்று நன்று மனத்தோர்க்கு நல்ல நாள் வந்ததென்றும் முற்கலியன் சட்டம் முதன்மை என்று முதலாய் தற்காலி போலாகி சுற்றே கோலைந்ததென்றும் கொண்டாடி நல்ல குக்கோணி கிரணங்கள் சொல்லி கண்டாருடனேயும் கைதொழுத பூதமோடு இன்று முதல் எங்களுக்கு ஏக்கும் வகை இல்லையேகான் கண்டு கொள்ளுங்கோ எனவே கண்காட்டி போய் மறந்தார். நானிலம் அரசு வாழ நாராயணர் வெற்றுவாரார் நானீதமான அன்பாய் சகலோரும் கேட்டு கொள்ளும் மாநிலத்தோரே என்னை வருந்தியே தேட வேண்டாம் நானினி செய்யாக நவின்றவர் தெய்வம் போனார். தெய்வங்கள் உலகிலெல்லாம் தரிசனம் காட்டி காட்டி மெய்வரம் உள்ளோரெல்லாம் மேதினி விட்டு போனார். பொய்வரம் பிசாசு எல்லாம் பொந்திய வகை வாராமல் மெய்மறந்துரைகள் சொல்லி மேதினி ஒளிந்தாரென்றே. இங்கே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார். நமக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அங்கே என்ன செய்கின்றார், அங்கே இந்த கடலிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த தாய்க்கு சடலை உருக்காட்டுகின்றார். அம்மா, நான் இப்பொழுது உன்னுடைய குழந்தை அல்ல. நான் இந்த உடல் நீ பெற்றெடுத்த உடல் தான். ஆனால் நான் என்ன செய்யணும், இப்பொழுது நான் அகஞானம் பெற்று வருகின்றேன். அந்த அகநிலையை உனக்கு சொன்னாலும் புரியவில்லை. எனக்குள்ளே பார், இந்த இது 84 பரிணாமங்கள் எனக்குள்ளால் இருக்கின்றன. 33 கோடி தேவர்கள், 48 கோடி ரிஷிகள் எனக்குள்ளால் இருக்கின்றார்கள். இதை நான் கண்டு நான் தவமியற்ற இறைவனாக நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இறை என்ற நிலையை நான் முழுமையாக அடைய நான் செல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அந்த அம்மாவுக்கு அவர் என்ன சொல்றாருன்னே புரியல. ஏன்னா உடம்பு செல்லாமல் இருந்தால் உள்ளால போனால் இப்படி வந்தான், கடலுக்குள்ளால இருந்து அந்த 3 நாட்கள் கழித்து அவர் வந்ததே அவர்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இப்படி உடம்பு செல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தவன் இப்படி வர்றான் அப்படின்னு அவங்களுக்கு நம்பவே முடியலை. அவர்கள் அப்படியே அந்த நம்ம ஒரு அதிர்ச்சியில் இருப்போம் இல்லை, அதே போல் அந்த அம்மா இருக்கின்றார்கள். தான் உண்மை. அப்போ அங்கிருந்து இங்கே இப்படி என்னென்னமோ நடக்கின்றது. அதாவது சொல்கிறாங்க என்னென்னா, இங்கே சொல்கிறத நம்ம சொல்லிட்டு அதை சொல்கிறோம். அண்டரோடு தெண்டனை நின்றிசை நின்று வரும் ஆதவனை சூழ்கிறம் போல், அதாவது சூரியனை சூழ்கின்ற, சூரியனை அந்த சுற்றுகின்ற அந்த கோள்களைப் போல் இந்த மனிதன் என்ன செய்கின்றான், ஐயா வைகுண்டரை சுற்றி வருகின்றான். அரியரி அரகரா சிவசிவா என்று சிலர் ஆடியே பாடி வரவே தொண்டரவர் கண்டு வைகுண்ட அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார். அந்த சண்டையோடு தண்டைமணி எல்லாம் மேல டம்மானங்களெல்லாம் முழங்க வருகின்றார். மத்தளம் கெடுகிடன அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்படி தொண்டிட்டு சண்டன் வலி துண்டப்பட கொண்டக்கண வேண்டதெல்லாம் சொல்லிட்டு தேவர் தொழுது திக்க வந்து போற்றி வர சொல்லிட்டா எல்லாமே சொல்லிட்டு வரார். அப்படி என்னை அவர்களெல்லாம் தூக்கி வருகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். தூக்க இருக்கின்றார்கள். என்னை அங்கே கொண்டு செல்ல இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் நான் அதெல்லாம் ஏற்க மாட்டேன் என்று நடந்து வருகின்றார் அப்படின்னு சொல்லுகின்றார் ஐயா வைகுண்டர். எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஐயா வைகுண்டர் அதை 2 வரியில் சொல்லிட்டார். ஏன் ஐயா வைகுண்டர் சுயசரிதை சொல்லணும்? இங்கே அரிகோபால சிஸ்டர் இந்த அகிலத்திரட்டு அம்மானை என்ற காவியத்தை எழுதிவிட்டார். எழுத சொன்னார். ஐயா தான் எழுத சொன்னார், எழுதினார்.
அப்போ அப்படி எழுதுனதுக்கு அப்புறம் ஐயா வைகுண்டர் எதற்காக பத்திரத்தை தந்தார், பத்திரம் என்ற காண்டத்தை எதற்காக பாடினார், சிவகாண்ட அதிகார பத்திரம் என்பதை எதற்காக பாடினார், அந்த தன்னுடைய சுயசரிதமாகிய சாட்டு நீட்டலை எதற்காக பாடினார் அப்படின்னா, இங்கே நடந்த தவறை அங்கே சரி செய்கின்றார் ஐயா வைகுண்டர். ரொம்ப முக்கியமான ஒன்று, இங்கே நடந்த தவறை அங்கே சரி செய்கின்றார். ஏன்னா இப்பொழுது ஐயா வைகுண்டர் அங்க திருச்செந்தூர் கடலிலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது அரிகோபாலீஸ்வரர் ஐயா வைகுண்டரும் சேரவில்லை, ஐயா வைகுண்டரும் கூட இல்லை அவர். அப்போ இங்கே என்ன செய்கின்றார், அங்கிருந்து அந்த பூதங்கள் எல்லாம் தூக்கி வருகின்றது, ஐயா கடல் வழியாக வருகின்றார் அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார்கள். அங்கே காட்டிலே இருக்கின்ற அந்த வெள்ளை யானை, வெண்காகம், வெண்புறா, வெண்மயில் எல்லாமே அங்கே அவரை தேடி அங்கிருந்து ஓடி வருகின்றன. ஐயாவே நாங்கள் காட்டில் ஒளிந்து கொண்டிருக்கின்றோம், கலியன் வந்து விட்டான் என்று அப்படி என்று சொல்வதாக எல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் இதெல்லாம் உண்மையாக நடந்தது என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம், அங்கே இதில் எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம். இது ஒவ்வொரு வரியாக நம்ம சொல்ல வேண்டியது, ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதற்காக இந்த இங்கே அரிகோபாலீஸ்வரர் அந்த வெள்ளை யானை, அந்த பால் நிறம் கொண்ட பட்சிகள் எல்லாம் வருகின்றன ஐயா வைகுண்டரிடம். அந்த கடலில் இருக்கின்ற சங்கெல்லாம் கேட்கின்றன, கலியன் வந்தனால் நாங்கள் ஒளிந்திருக்கின்றோம் என்று கேட்கின்றன என்று எதற்காக சொல்லுகின்றன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்குள்ளாலே 84 பரிணாமங்களும் நமக்குள்ளாலே இருக்கின்றன. அதைத்தான் இங்கே ஐயா வைகுண்டர் சொன்னதை இவர் என்ன செய்கிறார், வெளியே எங்கேயோ இருக்கின்றது, காட்டில் ஓடிட்டு இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறார், அவர் அந்த அகஞானம் தெரியாததால் அவர் வெளியே இருந்து சொல்லிவிட்டார். அதான் இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தனக்குள்ளாலே இருக்கின்ற அதான் சொல்லுகின்றார், அந்த சாட்டு நீட்டல் கூட சொல்ல, எனக்குள்ளாலே அந்த வெண்புறா, வெண்மையான எல்லாத்தையும் நான் அங்கே கண்டேன், அங்கே எனக்கு காட்டி கொடுத்தார்கள். அந்த சிவலிங்கத்தை தந்தனுப்பி நான் எப்படி எத்தனை பரிணாமங்கள் நான் கடந்து வந்திருக்கிறேன், அந்த மாய விலையை அகற்றி எனக்கு அதை காட்டினார்கள், நான் கண்டேன், அங்கேதான் எனக்கு புரிந்தது எல்லாமே, அதை தந்து என்னை அனுப்பினார்கள்னு அந்த தாயிடம் சொல்லுகின்றார். அது இங்கே அடுத்தது என்ன செய்கின்றார், இத்தனை வரி அரிகோபாலீஸ்வரர் சொல்லிட்டுறதா ஐயா வைகுண்டர் அங்கே ரொம்ப அற்புதமாக அதில் உள்ளால் என்ன சொல்லுகின்றார், மெய்யை நிலைநிறுத்தி பொய்யை அடி அழிக்க விடை தந்து அனுப்புகின்றார் அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார். மெய்னா எல்லாம், பொய்னா என்ன சொல்லுங்க, வெளியே இறைவன் என்பது பொய், நமக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்பது மெய். இது ஒண்ணுதான். இங்க வேற எத்தனை நீங்க சொன்னாலே எல்லாமே இந்த ஒரே ஒரு கருத்து தான். எத்தனை முறை நீங்கள் எத்தனை புஸ்தகம், எத்தனை ஞானிகளுடைய கதை எல்லாம் நீங்க படிச்சாலும் அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளவுதான், எனக்குள்ளாலே இறைவன், அதான் மெய், மற்றது எல்லாம் பொய். இதை நீங்க எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு உண்மை புரிய சொல்லிட்டு வர்றார். தாய்கீழவிக்கு கொஞ்சம் அதிசயங்கள் காட்டி சத்தியமும் கொண்டேன் ஐயோ சிவனே ஐயா. வெளியே அந்த தாய் கிழவி, அதாவது அந்த அன்னையை தாய் கிழவின்னா நம்ம ஒரு பாசமா சொல்ற விஷயம். தாய் கிழவி கொஞ்சம் அதிசயம் காட்டுகின்றேன், நான் எனக்குள்ளால இறைவன் இருக்கின்றதாம்மா, இல்லையா, நான் இப்போ எங்கள் அம்மாட்ட போய் எனக்குள்ளால எல்லாருக்குள்ளாலையும் கடவுள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா நம்ப முடியுமா, நம்புவாங்களா, நம்ப முடியாது. ஏன்னா அவங்க அந்த நிலை அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார், அடுத்து சொல்லுங்க, உள்ளுக்குள் அருமை வைத்து பிறருக்கு கையை பொத்தி உடனமைந்த மாநகர் வந்தேன் சிவனே ஐயா. உள்ளுக்குள், அதாவது அங்கே எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், எனக்குள்ளாலே அந்த அகம் பிரம்மாஸ், எனக்குள்ளாலே எல்லாமே இருக்கின்றது. 33 கோடி தேவர்கள், 48 கோடி இருந்து அண்டம் எல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஊர்களும் நானும் ஒன்றுதான். அதுதானே அங்கே அந்த அர்ஜுனனுக்கு அங்கே இதை காட்டுகின்றார் பகவான். அர்ஜுனா பார், நான் தான் கடவுள், எனக்குள்ளால அனைத்தும் தெரிகின்றது என்று சொல்லுகின்றார், இல்லையா. அங்கே அந்த தாய் என்ன செய்கிறார், கண்ணா நீ வாயை திற என்று சொல்லும் போது யசோதா ஒரு வாயை திறக்கிறார், அந்த அண்டமெல்லாம் அந்த வாயில் அந்த பிண்டத்தில் தெரிகின்றது அவளுக்கு. இதெல்லாம் எப்படி கண்டு, அவர் அங்கே ராமராக இருக்கும் போதே அந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒரு தனக்குள் படைத்தவர். இங்கே அதெல்லாம் அப்படியே படைத்து வந்தாலும் இங்கே முழுமையாக செல்வது இங்கே தான். என்ன செய்கின்றார், அதான் சொல்லுகின்றார், அந்த உள்ளுக்குள் அருமை வைத்து இந்த அண்டமெல்லாம் என்னுடைய பிண்டத்தில் இருக்கின்றதம்மா, எனக்குள்ளால் இருக்கின்றது, நீயும் எனக்குள்ளால் இருக்கின்றாய், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் எனக்குள்ளால் இருக்கின்றன என்பதை நான் இப்பொழுது படைத்து விட்டேன், புரிந்து. அதான் அந்த அருமையை வைத்து பிறருக்கு கையை பற்றி, பிறர்கிட்ட என்ன அமைதியாக கையை பற்றி உடனமைந்த மாநகர சிவனையா பேயன் போவதை அண்ணா பாருங்கோ என்று சொல்லி
பிதற்றியும் வைகின்றாரே சிவனே ஐயா. சில மாத அலைகள் கோடி இணை வைத தெருவிலே சிமிழனை ஏவி விட்டேன் சிவனே ஐயா. கல் கொண்டு எரிந்து வந்த மொட்டையர் தெருவிலே கருடனை ஏவி விட்டேன் சிவனே ஐயா. காலதிலே மிகவும் தூசி இருக்குதென்று காலை நான் கழுவினேன் சிவனே ஐயா. தூளை காளுகிறாயே காலை வளைத்து உந்தன் தோள் மேலே போடந்தானே சிவனே ஐயா. சொந்த பனையேறி கண்டு பனையேற வயிறு வாசிக்குதென்றேன் சிவனே ஐயா. பாலில் சுண்ணம் போட்டு குடியும் என்று சொல்ல பாலாயிருந்ததையோ சிவனே ஐயா. மாறி பார்த்தவனை தாலி அறுத்து கட்டு என்று வசைகோரி வெட்டேனையோ சிவனே ஐயா. இவ்வளவுதான் அங்க நடந்தது. திருச்செந்தூர் கடலிலிருந்து பகவான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தோப்புப்பதி வர்றது வரைக்கும் நடந்த விஷயம் இவ்வளவுதான். அங்கே அரிகவரசர் எவ்வளவு சொல்லுகின்றார், கடல் வழியாக வருகின்றார், கடல் பெம்மான் வரை நம்ம சொல்லிட்டு வந்ததெல்லாம் நீங்க பொய்ன்னு நினைப்பீங்க நிறைய பேர். உண்மையே தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை எது? ஐயா வைகுண்டர் தானே தன்னுடைய வாயால் கருத்த காண்டம் உண்மையா, அல்லது அங்கே அரிகோபால சிசர் கதையாக எழுதின கற்பனைகள் உண்மையா அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப சொல்லவே வேண்டாம். என்ன சொல்லுகின்றார் அப்படின்றத திருப்பி ஒரு டைம் பார்ப்போம். அதாவது தாய்களை கொஞ்சம் அதிசயம் காட்டிட்டார். அடுத்த உள்ளுக்குள்ள அருமை வைத்து அதையும் பார்த்துட்டு பிறகு அடுத்த பேயன் போவதே அண்ணா பாருன்னு எல்லாரும் என்ன பண்ணுகிறார், அவர் அங்கிருந்து அந்த வந்து கொண்டிருக்கும் போது, ஏன்னா அவர் அங்க ஒழுங்கு அகநிலை சென்று 2 வருஷமாக என்ன செய்கின்றார், அவர் அந்த அகத்துக்குள்ளால இறைவனை தேடி ஒழுங்கா சாப்பிடாமல் அவருடைய உடம்பெல்லாம் அந்த தாடியெல்லாம் வளர்த்தி அப்படி ரொம்ப இதாக இருந்தார். அப்போ அங்கே இருந்தவங்களை அந்த பொதுவாகவே சாமியாருங்க வந்தால் சொல்லுவாங்க, இவன் என்ன பேயன் பித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அங்கே அங்கே இருப்பவர்கள் அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பார்ப்பவர்களெல்லாம் பெரிய பேயன் பைத்தியக்காரன் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ அப்படி அவர் கல்லெல்லாம் கொண்டு இறங்குறாங்க. இது நிறைய இடங்கள்ல இப்போ கூட நடக்கிறது தான். சாமியாரங்களை பார்த்தா கல் எறிகிறது எல்லாமே உண்டு. கல் கண்டு இறந்து கொண்டா மொட்டையர் தெருவிலே கருடனை ஏன்னா அந்த கருடனா மேலே பரப்பவன். அவன் ஏவி விட்டேன் அப்படின்னா அதாவது உயரமான இடம். கருடன் என்ன செய்யணும், மேலே பறக்கின்றான், உயரமாக பறக்கின்றான். நீ பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய வாகனம் கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பறவையவே நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்காதுங்க. அது தாதா பறவை தான். கருடன் இருந்தால் உயரே நாம் சென்று கொண்டிருந்தாலும் நாம் விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். கீழே அதோட கவனம் முழுவதும் கீழே இருக்கும். நாம் வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்கின்றோமா என்பதை நாம் கவனித்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் கருடன் என்ற அந்த வாகனத்தை தந்தார்கள் இல்லையா. அதை ஏவி விட்டுக்கணும். அதை நான் உயரத்தில் கவனமாக வாழுகின்றேன், நீங்கள் தெரியாமல் அறியாமல் செய்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார். அடுத்தது காலதிலே மிகவும் தூசி இருக்குது என்று காலை கழுவுகிறேன். அதாவது நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கிறோம், காலில் ரொம்ப தூசி ஆன உடனே தண்ணியை பார்த்தோன்னா கழுவும் இல்லையா. அதே போல் கழுவும் போது அங்கே இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இவன் இனிமேல் காலை தூக்கி தோளில் வச்சுட்டு போகிறான் போல இருக்குது. நடக்கும்போது அப்படி தானே சொல்லுவாங்க, இதெல்லாம் கிண்டலாக பேசுறது தானே அப்படின்னெல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படின்லாம் சொல்லிட்டார். அப்புறம் சொந்த பனையேறி கண்டு பனையேற வயிறு பசிக்குதுன்னு சொல்கிறாரு. பாலில் சுண்ணாம்பு போட்டு கொடுத்தா அது பதநீர் இல்லை, வெறும் அந்த அந்த மேலேருந்து அந்த பனைமரத்துலேருந்து எடுக்கிறத கொண்டு வந்து கொடுத்தா அது கல். அது அதிகமாக பதநீர் போட்டு கொடுத்தா, அதுக்கு அதிகமாக சுண்ணாம்பு போட்டு கொடுத்தா அது எதுக்குமே யூஸ் ஆகாது, குடிக்கவே முடியாது. ஆனால் அவருடைய பசியில் என்ன செய்கின்றார், அதையும் வாங்கி பாலாகவே குடிக்கின்றான் அப்படின்னு சொல்லுகின்றார். மாறி பார்த்து அவன் தவறு செய்ததால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு இதையும் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் என்ன செய்யினார், சுவாமி தோப்புக்கு வந்து விட்டார். அவர் தவமை ஏற்றுவதற்காக இங்கே வந்து விட்டார். ஆனால் அங்கே அரிகோபால சிஸ்டர் சொல்லுகின்றதெல்லாம் நீங்கள் கவனமாக பாருங்கள், எவ்வளோ சொல்லுகின்றார் அவர்கள். நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அங்கே
அந்த திருச்செந்தூர் கடலிலே அங்கிருந்து இங்கிருந்து சென்ற அந்த முத்துக்குட்டி அங்கே இறந்து விட்டார். அங்கிருந்து யார் வருதுங்க? கடவுள் வருகின்றார் அப்படின்னு சொல்லுகின்றாங்க இல்லையா? வாயில கொஞ்சம் கூட நரம்பு இல்லாம, அறிவு கொஞ்சம் கூட இல்லாம பேசுறாங்க இல்லையா? இதை நீங்க தெளிவா பார்த்துங்க. யார் இங்கே வருகின்றார், ஐயா வைகுண்டர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உண்மையா இல்லையா? முடிசூடும் பெருமாள், முத்துக்குட்டி அவருடைய பேர். முடிசூடும் பெருமாள்னு சின்ன வயசுலேயே அந்த தாய் தந்தையர் எவ்வளோ அழகா வச்சுக்க. முடிசூடும் பெருமாள். அவர் முடிசூடிட்டாரா இல்லையா? எந்த முடிசூடினார் இல்லையா? உண்மையா இல்லையா? எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அது. அப்போ ஒரு மனிதன் ஜீவாத்மா பரமாத்மாவாக மாறுகின்றது தான் அங்கே நடக்கின்றது. அது நம்ம என்ன செய்ய பூதம் ஏந்தி வருது போய் அதெல்லாம் நிறைய கதைகள் நம்ம படிச்சுட்டே அது இதெல்லாம் நாம் படிக்கும்போது என்ன ஆகின்றது அப்படின்னா ஒரு பெரிய புராணமாக தெரிகின்றது. ஆனால் ஒரு ஈஸியாக சொல்லி செல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். அப்போ நீங்கள் அகிலத்திரட்டாம் மனநிலை இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லிட்டு வராங்க, இத்தனை நாளாக பேசிட்டீங்க, இதெல்லாம் நம்ம தெரிய வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது என்ன காரணத்துக்காக சொல்லுகின்றார். ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு காரணம் இருக்கின்றது. சும்மா விளையாட்டை சொல்லவே இல்லையா? அங்கே காரணம் இருக்கின்றது. அவர் அங்கிருந்து வருகின்றார், அவ்வளோதான். அந்த காரணம் தான். அதுக்கு நிறைய அவர் சொல்லிட்டு வர்றார், அவ்வளோதான். அவ்வளோன்னு நாம் இந்த காரணத்தை சரியாக எடுத்துக்கொள்வோம். கதைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கதைகள் நமக்கு அவசியமே இல்லை. என்ன நிகழ்கின்றது, ஒரு மனிதனுக்கு என்ன நிகழ்கின்றது, அங்கிருந்து என்ன நிகழ்ந்து கொண்டு நம்ம பார்த்துட்டே வரோம். எல்லாமே ஒரு மனிதனுக்கு நிகழ்வுதான் அத்தனையுமே. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வரோம். எந்த விஷயமும் நம்ம பெசகல்ல இந்த ஆனால் தெளிவாக தான் பார்த்துட்டு வரோம். அப்போ ஒரு மனிதனுக்குள் இது நடக்கின்றது. அப்போ இப்பொழுது ஐயாவையன் அங்கே என்ன செய்யறார், அவர் அந்த இது 6வது பிறவியாக 6வது அந்த கண்ணனை போல் 6வது நிலையாக அந்த தேவகி என்ற அந்த தாயின் வயிற்றில் கருவுற்று பிறந்தாலும் அவர் பிறந்த அந்த 10 வருடங்களில் என்னாகின்றது, அவர் அந்த கலையோடு கலையை தாக்கி 7வது நிலை வந்து விட்டார். 7வது நிலையில்தான் இங்கே என்ன செய்கின்றது, 7வது நிலையில்தான் முழுமையாக அந்த ஆறறிவை கொண்டு சிந்தித்து இறைவன் எனக்குள் என்ற ஞானத்தையும் கலையையும் பெறுகின்ற இடம்தான் இங்கே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஞானத்தையும் கலையையும் அவர் பெற்று இப்பொழுது அங்கிருந்து இறைவன் எனக்குள்ளாலே என்ற முழு விழிப்புணர்வுடன் வருகின்றார். அதுதான் உண்மை, இதான் சத்தியம். நீங்க இறைவன் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லலாம். அகம் பிரம்மாஸ்மின் நீங்க சொல்லலாம். நமக்குள்ளால தூணிலும் துரும்பிலும் இருக்கிற இறைவன் எனக்குள்ளால தான் இருக்கிறான். நீங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் எல்லாருமே அதான் சொல்றீங்க. அன்னைக்கு யாராவது ஒருத்தர் அதே போல் நடந்திருக்கிறீங்களா? சொல்வதுடன் சரி, நடப்பதில்லையே. நம்ம உடனே அங்கே என்ன செய்யும், ஒரு கோயிலை பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிட்டுறோம். அந்த கல் சிலையை பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடுறோம். இங்கே இப்போது அங்கே ஒரு வாகனத்தில் அந்த அந்த இது சேரை போட்டு ஒரு புடவையை சுற்றி குண்டூசி எல்லாம் குத்தி ஒரு ருத்ராட்சி மாலையும் ஒரு இதையும் ஒரு மாலையை போயும் கொண்டு வந்தால் உடனே 2 கையெடுத்து கும்பிடுறீங்க. அது அங்கே தான் ஐயா இருக்கிறாரா? அப்போ ஐயா உங்களுக்குள் இல்லையா? உண்மையில் இந்த ஒரு வேறுபாடு, இந்த ஒரு வித்தியாசத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல்ல, காவடி தூக்காதுங்க, காணிக்கை எடுக்காதீர்கள், முருகன் நிலை இருப்பவர்களெல்லாம் இதை நீங்கள் செய்யாதீர்கள், ஆறறிவை கொண்டு சிந்தியுங்கள் அப்படின்னு தெளிவா ஒவ்வொரு விஷயமாக அழகாக சொல்லி கொண்டு முருகனிடமே சொல்லுகின்றார். உன்னுடைய சிலையை வணங்கி கும்பிட செல்லாதது. நீ ஆறறிவாக வாழ வேண்டும் என்றால் அந்த நட்டக்கல்லு தான் அது, நீ அதை வணங்காதே அப்படின்னு தெளிவா ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு இங்கே முழு விழிப்புணர்வுடன் முழுமையாக அகநிலை சென்று எனக்குள்ளாலே இறைவன் என்று அந்த அண்டத்தையும் இந்த பிண்டத்தையும் தனக்குள்ளாலே படைத்து அந்த இறைநிலையை அவர் முழுமையாக அந்த இறைநிலை செல்வதற்காக தயாராகி இப்பொழுது அவர் அந்த தட்சணாபூமிக்கு வந்து சேருகின்றார். இதான் இங்கே சொல்லிட்டு வராங்க. நானிலும் அரசு வாழ நாரணர் பெற்று வாரார், நானீதமான அன்பாய் சகலோரும் கேட்டுக்கொள்ளும் மாநிலத்தோரே என்னை வருந்திய தேட வேண்டாம், நானினே செய்யாக நவீன்றவர் தெய்வம் போனார். நாங்கள் அதாவது என்ன செய்ய முடியும், எல்லாருமே இறைவன் தான். யாருக்கும் உதவியும் செய்ய முடியாது, யாரையும் இறைநிலை அழைத்து செல்லவும் முடியாது. அவருடைய செயலில் தான் அதை செய்வங்கள் வகைகள் எல்லாம் தரிசனம் காட்டி காட்டி மெய்வரம் உள்ளோரெல்லாம் மேதினை விட்டு போனார். தெய்வங்கள் தனக்குள்ளாலே தெய்வங்கள் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்குள்ளாலே அவர்கள் உணர்ந்தவர்கள் எல்லாம் தெய்வம் போனார். அந்த பொய்வரம் வசாசனம் பொந்திய வகையறாம மெய்மறந்து உரைகள் சொல்லி மேதினி ஒளிந்தார் என்று மேதிலிருந்தே ஒளிந்தார். அதாவது அந்த வெளியே இறைவன் என்று பூ போட்டு வணங்குவர்கள், போற்றி நிற்பவர்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த உலகத்தை விட்டே சென்று அவர்கள் நரகத்துக்கு செல்லுகின்றார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வரார். ரொம்ப இதில் சில விஷயங்களை சரியாக சொல்லி கொண்டு வந்தாலும் அவர் இந்த கதையை ஒரு பெரிய ஒரு இதாக ஆக்குவதற்காக
இங்கே நிறைய கற்பனைகளை கொண்டு சேர்த்து விட்டார். ஆனால் இனி போக போக சரியா சொல்லுவார். ஏன்னா இப்போதான் இதுதான் அவர் என்ன செய்யணும், ஐயா வைகுண்டர் தவமீற்றும் போதுதான் அங்கே அறிவுவலசு வந்து சேருகின்றார் அவருடன். அதுக்கப்புறம் அவர் நேரடியாக பார்ப்பதை சரியாக சொல்லி கொண்டு வருவார். நம்ம பார்ப்போம், தெளிவாக பார்த்துட்டு போவோம்.